கிருஷ்ணரின் கீதை பக்தி பிரதானமான கர்ம யோகம் செய்பவனின் உள்ளத்து உணர்ச்சி கண்டு கருணை கூர்ந்து அவனுக்கு அதிசயமான அருள்பாலித்து பகவான் தாமே அவனுக்கு பராபக்தி ரூபமான புத்தியோகத்தை அருளுகிறார். அந்த புத்தி யோகத்தின் மூலம் பகவானுடைய இயல்பான சுயரூபத்தை அறிந்த அந்த பக்தன் பகவானிடம் ஒன்றிவிடுகிறான். சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவிடம் ஐக்கியமாகி விடுகிறான். இதுதான் பரமபதத்தை அடைவது என்பதன் பொருள் என விளக்குகிறார் கிருஷ்ணன். எல்லா கர்மங்களையும் மனப்பூர்வமாக என்னிடம் அர்ப்பணம் செய்து அப்படியே சமபுத்தியாகிய யோகத்தை கடைபிடித்து என்னையே அடைக்கலமாக கொண்டு மேலும் எப்பொழுதும் என்னிடம் உள்ளம் பதித்தவனாக இருப்பாயாக என்கிறார். கேசவா, எல்லா கர்மங்களையும் மனப்பூர்வமாக எனக்கு அர்ப்பணம் செய்து என்று கூறுவதன் கருத்தை விவரியுங்கள் என்கிறான் அர்ச்சுனன். அர்ச்சுனா, எவன் அவனுடைய புத்தி மனம் உடலையும் அவற்றின் மூலம் செய்யப்படும் கர்மங்களையும் கிடைக்கும் எல்லா பொருட்களையும் பகவானுடையவை என்று அறிந்து எல்லாவற்றிலும் தன்னுடையது என்ற எண்ணம் பற்று ஆசைகள் இவற்றை அறவே துறந்து எனக்கு எதையும் செய்ய சக்தி கிடையாது, பகவானே எல்லா விதமான சக்திகளையும் எனக்கு அளித்து என் மூலம் தன் விருப்பப்படி எல்லா செயல்களையும் செய்ய வைக்கிறார். பகவானிடம் நம் செயல்களை அர்ப்பணம் செய்வது ஆகும் என்கிறார். என்னிடம் உள்ளம் பதித்தவனாக நீ எனது அருளால் எல்லா இன்னல்களையும் எளிதாக கடந்து விடுவாய். மேலும் அகங்காரத்தின் காரணமாக என்னுடைய சொற்களை கேளாவிட்டால் அழிந்து போவாய், அதாவது பெருநிலை பெறமாட்டாய் என்கிறார். அதாவது கர்மங்கள் அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்து என்னையே தஞ்சம் புகுந்து என்னிடமே இடையராது மனதை செலுத்திய பிறகு நீ வேறொன்றும் செய்ய வேண்டுவதில்லை. என்னுடைய கிருபையினால் உன்னுடைய இவ்வுலக பரலோகத் துயரங்கள் அனைத்தும் எளிதில் விலகிவிடும். தீயவை விலகி ஆனந்த மையமான பரமேஸ்வரனான என்னையே அடைந்து விடுவாய் என்கிறார். அர்ச்சனா, நீ என்னுடைய பக்தன், இனிய நண்பன். ஆகவே என்னுடைய ஆணையை தவறாமல் ஏற்றுக்கொள்வாய். ஆயினும் உன்னை எச்சரிக்கிறேன். என் ஆணையை கடைபிடிப்பதால் பெருத்த நன்மையை ஏற்படுவது போல மீறுவதால் மிகுந்த தீமையும் விளையும். நீ அகங்காரத்திற்கு ஆட்பட்டு உன்னை புத்திசாலி என்றும் திறமையுள்ளவன் என்றும் நினைத்து கொண்டு என் சொற்களை கேளாதிருந்து விட்டால், என் ஆணைப்படி நடக்காமல் மனம் போனபடி நடந்தால் நீ அழிந்து போவாய். பிறகு உனக்கு இவ்வுலகிலோ பரலோகத்திலோ உண்மையான சுகமும் அமைதியும் கிடைக்காது.